ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் அயர்ன் அண்ட் கால்சியம் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நல்லா சாப்பிட்லாம். ப்ரெக்னென்ட் லேடிஸும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ அளவு ராகி எடுத்து அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 பேரிச்சம்பழம் போட்டு அது ஊற வச்சுருங்க. ஒரு 5 hours கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். பேரிச்சம்பழம் நல்லா ஊறி இருக்கும். பேரிச்சம்பழம் அதோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லா சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிற மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரைண்ட் ஆனது இருக்கணும். இப்போ ஒரு ஃபில்டர் எடுத்து இதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினதை மறுபடியும் எடுத்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கிடைச்ச பால் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். இப்போ உங்களுக்கு தெரியும், அப்படியே லைட்டாக கட்டி ஆகும். இப்போ நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 1 year பிலோ பேபியாக இருந்தால் நீங்கள் இந்த சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. அவ்வளோதான், நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட ஹெல்த்தியான ராகி கூழ் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு ராகி கூழ் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.